पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम् ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாங்கிய யோகத்துல நேற்று பார்த்தீங்கன்னா 20வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21வது ஸ்லோகம் பார்க்கணும். இந்த 19, 20 இந்த ரெண்டுமே கட்டோபனிஷத்துல இருக்கக்கூடிய 2 மந்திரங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். மந்திரங்கள்னு ஆச்சாரியார் பயன்படுத்துறார். இந்த ரெண்டுமே மந்திரங்கள். இந்த 2 மந்திரங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது மந்திரம் கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் நிஷேதம் பண்ணுச்சு. நான் கர்த்தா இல்லை, செயலை செய்பவன் இல்லை. நான் போக்தாவும் இல்லை, கர்மத்தோட பலனை அனுபவிக்கக்கூடிய போக்தாவும் நான் இல்லை அப்படின்னு 19வது மந்திரம் சொல்லுச்சு. 20வது மந்திரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிறவியிலிருந்து ஆரம்பிச்சு இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தர்மங்கள் இது எதுவுமே என்னிடத்தில் இல்லை. 6 விதமான பாவ விகாரங்கள் சொல்றோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேகத்துக்கு தான் இருக்கு. தேகம்தான் பிறக்குது, தேகம்தான் அம்மா வயிற்றுல இருக்குது, தேகம்தான் பார்த்தீங்கன்னா வளருது, தேகம்தான் பரிணாமத்தை அடையுது, தேகம்தான் மெதுவா தேயுது, தேகம்தான் ஒரு நாள் இல்லாம போகுது. நான் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லாதவன் அப்படின்னு 20வது மந்திரம் சொல்லுச்சு. இப்ப 21வது மந்திரம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஆச்சாரியார் ஒரு அவதாரிக்கா சொல்றார். சின்னதா ஒரு அவதாரிக்கா என்னன்னு பார்ப்போம். யயேனம் வேத்தி ஹந்தாரம், யயேனம் வேத்தி ஹந்தாரம் இதி அனேன மந்திரேன. ஆச்சாரியார் இப்ப நான் சொன்னதையே சப்தங்களா அவரோட பாஷையில சொல்றார். 19வது மந்திரம் எப்படி ஆரம்பிக்குது? யயேனம் வேத்தி ஹந்தாரம் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த இவ்வாறு சொல்லப்பட்ட அனேன மந்திரேன, இந்த மந்திரத்தினால், 19வது மந்திரத்தினால் ஹனன கிரியாயாக கர்த்தா கர்மச்ச ந பவதி இதி பிரதிஜ்ஞாய. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது கர்த்தாவும் இல்லை, கொல்லும் செயலுக்கு கர்த்தா இல்லை. கொல்லுதல் அப்படின்றது யுத்தமா இருக்கிறதுனால சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லா காரியத்திலையும் எடுத்துக்கலாம். நீங்க ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கீங்க, என்னது குக் பண்ணும் போது என்ன ஞாபகத்துல வரணும்? நான் குக் பண்ணுற ஒரு குக்கு இல்லை, நான் டீச் பண்ற ஆச்சாரியர் இல்லை, நான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெடிசின் கொடுக்குற டாக்டர் இல்லை, இன்ஜினியர் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் தேகத்துல சம்பவிக்குது. நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை எல்லாத்தையும் பார்க்கின்ற திரஷ்டா. எனக்கும் இந்த காரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு 19வது மந்திரத்துல கர்த்தா தன்மையை நீக்கிச்சு. அனனக்கிரியாயாக கர்த்தா, கொல்லும் செயலுக்கு கர்த்தா இல்லை என்பதையும், கர்மச்ச நபவதி, கர்மம்ன்றதுக்கு அர்த்தம் ஆப்ஜெக்ட், ஒரு செயல் நடக்கிற ஆப்ஜெக்ட், அதை அனுபவிக்கக்கூடிய போக்தாவும் நான் இல்லை. இந்த கர்மன்ற இடத்துல எல்லாம் போக்தான்னு எழுதிக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துக்கு அர்த்தம் இங்க ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அப்ப நான் பாத்தீங்கன்னா எந்த காரியமும் என்னிடத்தில் செயல்படுவதில்லை, நான் போக்தா இல்லை. அப்ப இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு 19வது மந்திரத்துல என்ன பண்ணுச்சு? இதி பிரதிஜ்ஞாய. பிரதிஜ்ஞா பண்றதுன்னு அர்த்தம் சூளுரை பண்றதுன்னு அர்த்தம். நான் இதை சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு, ந ஜாயத்தே இதி அனேன. ந ஜாயத்தே அப்படின்னா 20வது மந்திரம் ஆரம்பிக்குது. ந ஜாயத்தே மிரியத்தே அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த 20வது மந்திரத்து மூலமா இதி அனேன, இந்த மந்திரத்து மூலமா அவிக்கிரியத்வே ஹேத்தும் உத்வா. அவிக்கிரியம் அப்படின்னா இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா எவ்விதமான மாறுபாடுகளும் இல்லாதது, எந்த சேஞ்சும் நடக்கல. அப்ப நான் யார் அப்படின்னா, சதா காலமும் அச்சல தத்துவமாக இருக்கிறேன். என்னிடத்துல ஒரு எண்ணம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சலனம் கூட இல்லை. மாறுபாடு நடந்துச்சு அப்படின்னா அது சலனம் ஆகுதுன்னு அர்த்தம், விகாரத்தை அடையுதுன்னு அர்த்தம்.
என்னிடத்தில் எந்த விகாரமும் நடைபெறுவதில்லை. பிறக்கிறது, இறக்கிறது, மாறுபாடு அடையிறது, தேய்கிறது, ஒரு நாள் செத்து போறது, இது எல்லாம் எங்க மாறுபாடுது? தேகத்துல மாறுபடும். கிராஃப் ஆரம்பிச்சது அம்மா வயிற்றுல கன்சீவ் ஆனதுல இருந்து ஆரம்பிச்சு பஸ்மம் ஆகிற வரைக்கும், இந்த தேகம் எரிஞ்சு போற வரைக்கும் நடக்கிற எல்லா மாற்றங்களும் எனக்கு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிக்கிரியத்துவே ஹேத்து. என்ன ஹேத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்லியாச்சு. இந்த ஆத்மா அஜம், இந்த ஆத்மா பிறப்பில்லாதது. பிறந்தாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைகளும் வரும். அதுக்கப்புறம் இறப்பு இல்லாதது. அப்ப அதுபட்டது எப்படிப்பட்டது? நித்தியமானது. நித்தியமானதுக்கு பாத்தீங்கன்னா இறப்பு இருக்காது. அப்ப ஏன்பா இந்த சேஞ்சே நடக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நான் பிறக்கிறதும் இல்லை, நான் இறக்கிறதும் இல்லை, நான் நித்தியமானவனா இருக்கேன், நான் சாஸ்வதமானவனா இருக்கேன், தேவையில்லாதவனா இருக்கேன், நான் புராணக, நான் பாத்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாதவனா இருக்கேன். அது மாதிரி என்னிடத்துல எந்த விகாரங்களும் நடைபெறுவதில்லை, விபரிணாமம் நடக்கிறது இல்லை. இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நாசமாகக்கூடிய சரீரத்துல நான் எப்படி இருக்கேன்? நாசம் இல்லாதவனா இருக்கேன். பிறக்கின்ற சரீரத்துல நான் பிறக்காதவனா இருக்கேன். வளர்கின்ற சரீரத்தில் நான் வளர்ச்சி இல்லாதவனா இருக்கேன். விபரிணாமத்தை அடையக்கூடிய, பரிணாமத்தை அடையக்கூடிய சரீரத்தில் பரிணாமம் இல்லாதவனா நான் இருக்கேன். சாகக்கூடிய சரீரத்தில் சாகாதவனா நான் இருக்கேன். இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படுது. இந்த அர்த்தத்தை 20வது ஸ்லோகத்துல உக்துவா சொல்லிவிட்டு பிரதிஜ்ஞார்த்தம் உபசம்ஹரதி. இந்த ஸ்லோகங்கள் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 17வது மந்திரத்துல ஆரம்பிச்சது. இந்த ஆத்மாவை பத்தின இந்த காரியங்களை சொல்றதுக்கு அவிநாசிது தத்வித்தி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அந்த 17வது ஸ்லோகத்திலிருந்து இந்த 21வது ஸ்லோகம், இன்னைக்கு இப்ப பார்க்க போற ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பேக்கேஜ். ஆச்சாரியர் சொல்றாரு, சொல்லப்பட்ட அந்த அர்த்தத்தை பிரதிஜ்ஞார்த்தம் உபசம்ஹரதி. இப்போ பாத்தீங்கன்னா முடிச்சு வைக்கிற. இப்போ நம்ம என்ன பண்றோம்? பகவத்கீதையில ஒரு கிளாசிபிகேஷன் பண்றதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். சங்கரர் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காரியத்தை பண்ணுவார். எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எது வரைக்கும் ஒரு 5 ஸ்லோகம் சொல்றோம்னா இது 5 ஸ்லோகம் எந்த விஷயம், அதுக்கப்புறம் 5 ஸ்லோகம் எந்த விஷயம் அப்படின்னு வரிசையா இது பண்ணிக்கிட்டே போகும். அப்ப 17ல இருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை பத்தி அவிநாசி அப்படின்னு வரிசையா லட்சணங்கள் சொல்லப்பட்டது. ஆத்மாவை பத்தி அந்த லட்சணங்களை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்காக, உபசம்ஹாரம் பண்றதுக்கு, உபசம்ஹாரம்னா முடிச்சு வைக்கிறதுக்காக இந்த 21வது ஸ்லோகம் கிருஷ்ண பரமாத்மாவினால சொல்லப்படுகிறது அப்படின்னு என்ன பண்றார்? சங்கரர் தன்னுடைய பாஷ்யத்தை எழுதுறார். புரிஞ்சுக்கிட்டே வாங்க. 21வது மந்திரம். வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம். வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம். கதம் சபுருஷः பார்த்த, கதம் சபுருஷः பார்த்த, கம் घातयति ஹந்திகம், கம் घातयति ஹந்திகம். வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம். கதம் சபுருஷः பார்த்த, கம் घातयति ஹந்திகம். என்னென்ன சப்தங்கள் இருக்கு? வேத அவிநாசினம். வேதாவிநாசினத்தை பிரிச்சோம் அப்படின்னா வேத அவிநாசினம். நித்தியம் யஹ, ஏன்னு போட்டிருக்கு, அதை பிரிக்கும் போது யஹ. அதுக்கப்புறம் ஏனம் அஜம் அவ்யயம். ஏனம் அஜம் அவ்யயம் பிரிச்சோம்னா ஏனம் அஜம் அவ்யயம். கதம் ச புருஷः பார்த்த, கம் घातयति ஹந்தி கம். இதான் சப்தங்கள் இதுல இருக்கு. இத அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்றோம்? எப்பவுமே சம்போதனத்தை முதல்ல கொடுத்துக்கணும். வினிவேற்றுமை நம்ம சொல்றோம் தமிழ்ல சொல்லும் போது கூப்பிடுறது. இங்க இந்த சப்தத்துல என்ன இருக்கு? பார்த்தன்றது. பார்த்தன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு அர்த்தங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான வினிவேற்றுமை, கூப்பிடுறது. இந்த இடத்துல ஹே பார்த்த அப்படின்னு சொல்றாங்க. ஹே பார்த்தன என்ன அர்த்தம்? நம்முடைய புத்தி எப்பவுமே பிருத்திவி தத்துவமா இருக்கக்கூடிய இந்த தேகத்திலே பிடிமானத்தோட இருக்கு. பிரிதாவோட மைந்தன், பிரிதாவோட மைந்தனுக்கு பேரு அர்ஜுனன், பார்த்தன்னு பேரு. இந்த பிருத்திவி தத்துவத்திலிருந்து உண்டானவள் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிதான்னு சொல்லக்கூடிய இந்த குந்தி தேவி, குந்தியோட புத்திரன், பிருத்தியோட புத்திரன். நம்ம எல்லாம் யாரு?
அப்படின்னு கேட்டா தேகம் எல்லாமே சாப்பிட்ட ஃபுட்டுல இருந்து உண்டானது. இது எல்லாம் பிருத்திவி தத்துவம். அதனால நமக்கு என்ன அபிமானம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம எல்லாத்துக்கும், நம்மளாம் அர்ஜுனன் தான், நம்ம எல்லாத்துக்கும் அபிமானம் எங்க இருக்குன்னா இந்த ஸ்தூல தேகத்துல நான் 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 அபிமானம் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஆச்சாரியார் சொல்றாரு, ஹே பார்த்த, பிருத்திவி தத்துவமா இருக்கக்கூடிய பூமி தத்துவமா இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டை சாப்பிட்டு 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 உடம்ப வளர்த்து வச்சிருக்கோம். இதுல போய் அபிமானப்படுறியே, ஹே பார்த்த, என்ன பண்ணு அப்படின்னா, நீ என்ன பண்ணு, வேத அறிந்து கொள். நீ இந்த தேகம் இல்லை என்பதை அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அவிநாசினம் வேத. ஒவ்வொன்றுத்துக்கூட வேத போட்டே வாங்க. இந்த ஆத்மாவை நானே எப்படி நீ அறிஞ்சிருக்க? இது வரைக்கும் ஸ்தூல தேகம் நீ அறிஞ்சிருக்க. அப்படி அறியாத எப்படி அறிந்து கொள் அப்படின்னா, கட்டளை. ஆக்சுவலா நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரோம். எங்கெல்லாம் கட்டளை வந்துகிட்டே இருக்குன்னு பார்க்கணும். பஷ்யன்னு ஒரு கட்டளை பார்த்தோம், பாரு, சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் பாரு. ரெண்டாவது கட்டளை பார்த்தோம், என்னன்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் பார்த்தோம், மா ஸ்மகம பார்த்த, கிளைபியம் மா ஸ்மகம பார்த்த, உணர்ச்சி வசப்படாம பாரு. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தோம், என்னன்னு பார்த்தா ரியாக்ஷன் பண்ணாம இரு, திதிக்ஷஸ்வ. அதுக்கப்புறம் நாலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா யுத்தியஸ்வ, யுத்தம் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கங்க, ஒவ்வொரு கமாண்டையும் ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க. வேத அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வாயாக, அதான் கமாண்ட். அறிஞ்சிக்கணும்னா எதை அறிஞ்சிக்கணும்? நான் இதுவரைக்கும் என்னை தேகம் தேகம் என்று அறிந்திருந்தேன், அது தப்பு. இந்த பிருத்திவி தத்துவத்தினால் ஆன, இந்த பஞ்சபூத்தங்களால் ஆன இந்த தேகம் நான் இல்லை. அப்ப என்னது நானு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் அவிநாசினம். நான் யாரு அப்படின்னா விநாசம் இல்லாதவன், அவிநாசினம் வேத. இந்த ஆத்மாவை அவிநாசி என்று அறிந்து கொள்வாயாக. ஏனம் இருக்குல்ல, யக அப்படின்னா எவன், எந்த அப்படின்னு அர்த்தம். எந்த ஏனம் அப்படின்னா இந்த ஆத்மாவை, இந்த ஆத்மாவை நீ இதுவரைக்கும் பிருத்திவி தத்துவம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தையோ, தேகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையோ, இதை நீ விட்டுட்டு என்ன பண்ணு, இதனை நீ அவிநாசினம், நாசமில்லாதது என்று அறிந்து கொள்வாயாக. முதல் கட்டளை. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்னா சொல்ல போறோம். இந்த ஆத்மா செத்து போயிருன்னு கவலையே படாதீங்க. ஆத்மா சாவு இல்லாதது, நான் சாகாதவன், இந்த தேகம் செத்து போகும். அதனால பார்த்தீங்கன்னா தேகாபிமானத்தை விட்டுட்டு நான் ஆத்மாவா, கான்சியஸ்னஸா இருக்கேன், நான் அவிநாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கட்டளை கிருஷ்ணரோட. அதுக்கு அடுத்தது வேற என்ன அறியணும் அப்படின்னு கேட்டா, நித்தியம் வேத. இரண்டாவது, நித்தியம் என்று அறிந்து கொள், நான் சாகாதவன், என்றும் இருப்பவன் என்று அறிந்து கொள்வாயாக. அது மட்டுமல்ல, அஜம், நான் பிறப்பில்லாதவன் என்று அறிந்து கொள்வாயாக. அஜம் வேத, இந்த ஆத்மாவை அஜம் என்று அறிந்து கொள்வாயாக. அது மட்டும் இல்ல, அவ்யயம், இந்த ஆத்மாவுக்கு தேய்வு எதுவுமே உண்டாவதில்லை, பரிணாமம் அடைவதே இல்லை என்று அறிந்து கொள்வாயாக. அவ்யயம் அப்படின்னா வியயம்னா தேய்தல். இந்த ஆத்மாவுக்கு எந்த தேய்வும் உண்டாகிறதே இல்லை என்று அறிந்து கொள்வாயாக. அப்போ எத்தனை அறிந்து கொள்வாயாக வருது? யக ஏனம், ஏனம், இந்த ஆத்மாவை, நான் இந்த தேகத்தை அபிமானிச்சுமே, இந்த நானை அவிநாசினம் வேத, அவிநாசி என்று அறிந்து கொள்வாயாக. நித்தியம் வேத, நித்தியம் என்று அறிந்து கொள்வாயாக. அஜம் வேத, அஜம் பிறப்பில்லாதது என்று அறிந்து கொள்வாயாக. அவ்யயம் வேத, அவ்யயம் என்று தேய்வில்லாதது என்று அறிந்து கொள்வாயாக. இதான் ஞானம். அப்ப இதுவரைக்கும் நம்ம தேகத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தோம், டேட் ஆஃப் பர்த் கொண்டாடிட்டு இருந்தோம். வேதாந்தம் படிக்கிறவன் டேட் ஆஃப் பர்த் கொண்டாடலாமா? வேதாந்தம் படிக்கிறவன் எவனும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வேதாந்தம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இது ஒழுங்கா உங்களுக்கு உள்ளார போக ஆரம்பிச்சதுன்னா நீங்க பர்த்டே கொண்டாட மாட்டீங்க, யாருமே கொண்டாட மாட்டோம். அதனால்தான் பார்த்தீங்கன்னா விவேக சூடாமணியில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியார் சொல்றார், ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்றார். லோகானு வர்த்தனம் தெக்துவா, முதல் காரியம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்து பின்னாடி போறத நிப்பாட்டு. வேதாந்தம்ன்றது பார்த்தீங்கன்னா நிவிருத்தி. இந்த லோகம் பார்த்தீங்கன்னா சதா காலமும் பிரவருத்திலேயே போயிட்டு இருக்கும், வெளியிலேயே போயிட்டு இருக்கும். இப்போ இந்த ஆராய்ச்சி, இப்போ நம்ம பண்ற எந்த ஒரு ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா விசாரமும் வெளியில இருக்கிறவங்க பண்ணவே மாட்டாங்க. அப்போ இந்த வேதாந்தத்தை பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு தெரியுது, சின்ன சின்ன காரியங்களும் நமக்கு இந்த தேகத்துல எல்லாத்துலேயும் சத்தியத்துவத்தை கொடுத்தோம்.
அப்ப டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லவே இல்லை. இந்த தேகத்துக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதையும் நேற்று சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் சொப்பன திருஷ்யம் மாதிரி, மாயா திருஷ்யம் மாதிரி, காணல் ஜலம் மாதிரி தோன்றி மறையக்கூடியது, அதுவும் சத்தியம் இல்லை. அப்ப தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றினது, உண்டானது இல்லை, தோன்றினது, சொப்பன திருஷ்யம் மாதிரி. அப்ப எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலியா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவன் இந்த தேகத்துக்கு பர்த்டே கொண்டாடுவானா? பர்த்டே கொண்டாட மாட்டான். அதே மாதிரி இந்த தேகம் செத்து போகுமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணலாமா சாமி? இல்ல ஆயுஷ்ய ஹோமம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா? அருமையான பண்டிதர்கள்ட்ட போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஆயுஷ்ய ஹோமம் ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்ய ஹோமம், அதை சஷ்டியப்த பூர்த்தி, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு ஹோமங்கள் வச்சு. என்ன வர்தந்தி, இதெல்லாம் பண்றது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹோமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லை, இது உத்தர காண்டம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இறப்பில்லாதவன், எனக்கு எந்த ஒரு இறப்பும் சம்பவிக்கவே போறதில்லை. எனக்கு மேல தேகம் தோன்றுச்சு, தேகம் ஒரு நாள் எனக்கு மேல இருக்கிற தேகம் மறைஞ்சு போகும். அப்ப ரெண்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியாச்சு, அவிநாசினம் நித்தியம், 2 லட்சணம் சொல்லியாச்சு. அஜம் பிறப்பில்லாதது, தேய்வில்லாதது அப்படின்னு என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப எதை குறிச்சு வருத்தப்படாது. இது எதுவுமே எனக்கு இல்லை. ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற திரும்ப 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 இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்தியமா இருக்கேன், நான் வந்து அவ்வியமா இருக்கேன், அஜமா இருக்கேன், அவ்வியமா இருக்கேன், அவிநாசியா இருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற சொல்ல 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 என்ன ஆகும்? ஒரு விலகல் உண்டாகும். இந்த சரீரத்தை வந்து பார்க்குற ஒரு சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும். இந்த விதமா ஒரு சாமர்த்தியம் உண்டாயி 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 மனசுக்குள்ளார 100% நான் ஆத்மாவா இருக்கேன், இந்த தேகம் என்னுடையதல்ல, இந்த தேகம் எனக்கு மேல ஸ்கிரீன்ல காட்டப்படுற திருஷ்யங்கள் போல கல்பிதம் அப்படின்னு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதாசீன புத்தி வருதோ, தான் தன்னுல நிக்கிறானோ அந்த ஞானி புருஷன், அவனுக்கு என்ன பேர் வந்துருது? ஞான நிஷ்டன் அப்படின்னு பேர். அந்த ஞானி புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா கதம் ச புருஷக, இந்த விதமா தன்னை அறிந்து கொண்ட புருஷன், ச புருஷக, அந்த புருஷன் இந்த விதமா எவன் அறிந்து கொண்டானோ. உங்கள எத்தனை பேர் வேணா இருக்கலாம், இந்த பாடத்தை கேட்கிற எத்தனை பேருக்கு வேணாலும் எங்கெங்க இருந்தோ வேணா, அமெரிக்காலேயோ லண்டன்லயோ ஆஸ்திரேலியாலேயோ எங்க வேணா இருக்கலாம், சென்னையிலயோ கொச்சியிலயோ எங்க வேணா, பெங்களூர்லயோ யார் வேணா இருக்கலாம். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போய் ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை இது நான் பார்க்குறேன்ல அப்படின்னு எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் உண்டாகுதோ, அந்த உண்டானவன் இடத்துல என்ன உண்டாகும் அப்படின்னா ச புருஷக, அந்த புருஷன். எந்த புருஷன்? ஞானி புருஷன். அவனுக்கு என்ன பேர் சொல்றோம்? ஞானி. ஞானம்னா என்னப்பா? ஒன்றும் இல்லை. ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரிச்சு அறியறது ஞானம். நான் ஆத்மா, இந்த தேகாதிகள் எல்லாம் அனாத்மா, இது ஆத்மா இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரித்து அறிதல் தான் ஞானம். இந்த ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாச்சுன்னா அந்த புருஷன், அந்த மனிதன் என்ன பண்றான்? கதம் கதம் காத்தயதி கம் ஹந்தி சொல்றார். கதம் வா, எந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கம் காத்தயதி, எந்த விதமாக யாரை அவன் கொல்லுவான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் கொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா கொல்லுதல் ஏதாவது நடக்குதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரீம்ஸ்ல நடக்குதுங்க. இது எல்லாம் சொப்பன மாதிரி. நான் எதையுமே செய்யவில்லை, நான் கொல்லும் தொழிலுக்கு கர்த்தா இல்லை அப்படின்னு தெரிஞ்சவன் அப்ப எது கொல்லுது? தேகம் இன்னொரு தேகத்தை கொல்லுது. கொல்லுதா? தெரியுது. இந்த தேகம் இன்னொரு தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ற மாதிரி தெரியுது. இந்த பரமஹம்சானந்தான்ற தேகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 70-80 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிச்சு கொடுக்குற மாதிரி தெரியுது. அப்ப கர்த்தாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா இல்லை. எந்த விதமாக இந்த ஞானம் ஒருத்தருக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னா நான் கான்சியஸ்னஸ், பார்ப்பவன் அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கர்மமும் அவனுக்கு என்ன ஆயிடும்? ஆப்ஜெக்ட் ஆயிடும். எது நடந்தாலும் இந்த தேகத்துல எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நான் செய்யவில்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. அப்போ இதுல நிஷ்டை உண்டாச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப நிஷ்டை திடீர்னு ஒரு நாள் டும்
ஏதாவது வந்துருமா சாமி அப்படின்னா வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும் உதயம். தெரியாது, வெளில தெரியாது. ஆனா சூரியன் உதயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா காலண்டர்ல எழுதி பார்த்துருப்பாங்க என்ன அப்படின்னா 5:02 சூரிய உதயம், 6:02 சூரிய உதயம், 5:32 சூரிய உதயம்னு எழுதிருப்பாங்க. ஆனா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதோட ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். மெதுவா சூரியன் உதிச்சு 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 மெதுவா 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 ஒரு 12 மணிக்கு உச்சி சூரியன் வரும். உச்சி சூரியன் வரும்போது கொஞ்சம் கூட இருட்டுன்றதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது, மேகமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. சண்டமாமிருத்தம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு ஞானம் வந்து எப்படி உண்டாகணும்? சூரிய உதயம் மாதிரி மெதுவா மெதுவா மெதுவா. அதனாலதான் உங்களை எல்லாத்தையும் சொல்றது, ஞான நிஷ்டைன்றது ஒரு பெரிய டிராவல். இப்போ ஞானம் கிடைச்சிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடம் படிக்க படிக்கவே இந்த ஒரு பிரகரணம் முடியும் போதே, ஞான பிரகரணம் முடியும் போது, ஆமா சுவாமி சொல்றார் நான் வேற இந்த தேகம் வேற அப்படின்னு நல்ல கொஞ்சம் புண்ணியம் இருந்துச்சு அப்படின்னா, நல்ல சுக்கிருத்தம் உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா, அந்த கரண சுத்தியம் இருந்துச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிப்பீங்க. ஆனா டிராவல் பண்ண போறோம். என்ன டிராவல் பண்ண போறோம்னா, எந்த காரியம் பண்ணும் போது, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் என்ன பாக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்துல வரணும். நம்ம பண்ற எல்லா காரியத்திலையும் நம்ம மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 5%, 10%, 20%, 25%, 30%, 35% மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எல்லா காரியத்தையும் பண்றதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்தை பார்க்கணும். யோக சூத்திரத்துல வரப்போகுது. யோக சூத்திரம் படிக்கும்போது இதெல்லாம் தெரிய போகுது. நம்ம இந்த ஜெகத்தை வந்து இப்ப இருக்கிறத பாக்குற அறிவு ஒருத்தருக்கு உண்டாகிட்டே இருக்கு அப்படின்னா, இப்ப ஜாகிரத அவஸ்தையில இருக்கிறோம். ஜாகிரத அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விவேகம் ஸ்பஷ்டமாக ஆரம்பிக்கும். உன்னை மோகத்துல பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து தெளிவா பார்க்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு அதிகமாயிட்டே போகும். நீங்க மிக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, விஷயத்தோட மிக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிற சாமர்த்தியம், தெளிவா பார்க்கிற சாமர்த்தியம் இருக்கவே இருக்காது. அப்ப மேக்சிமம் நம்ம என்ன பண்றோம், அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவனா இருக்கிறதுலயே ட்ரை பண்ண 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 என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு ஜாகிரதத்தை தாண்டி நீங்க தூங்க ஆரம்பிக்கும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தை பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாக ஆரம்பிக்கும். யார் தூங்குறா? தேகம் தூங்குது, இந்திரியம் தூங்குது, மனசு தூங்குது, புத்தி தூங்குது. இத பாக்குற நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கப்ல இருக்கேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தாற்பயம். அப்ப ஜாகிரதத்திலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருஷ்ய விவேகம்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று படிச்சிருக்கோம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்? இந்த திருஷ்யங்கள் எல்லாம் வெளியில இருக்கிறது எல்லாம் திருஷ்யங்கள். எனக்கு இது எல்லாம் திருஷ்யம். வெளியில இருக்கிறதெல்லாம் இத எல்லாத்தையும் பாக்குறது யாருன்னா கண்ணு பாக்குது. கண்ணு திரஷ்டாவா இருந்து பாக்குது. இதுக்கப்புறம் இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். மனசுல இருந்து நான் கண்ணை பார்க்கிறேன். அப்ப மனசுல இருந்துகிட்டு இந்த கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப மனசுல இருந்துகிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தை பாக்குற சாமர்த்தியம் வேணும். இப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனாத்ம விஷயங்கள். இதெல்லாம் வெளியில இருக்கிறதையும் நான் இந்திரியங்கள் மூலமா பாக்குறேன், சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து நான் என்ன பண்றேன், மனசுல இருந்து பாக்குறது. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. நான் பாக்குற ரூபங்கள் எல்லாம், இப்ப என்னோட பரமஹம்சானந்தான்ற இந்த தேகமும் ரூபம் தானேங்க. நான் கண்ணாடியில பார்த்து தானே நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த கேமரால நான் தெரியறேன்ல, இது வந்து ரூபம் தானே. இந்த ரூபத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரூபத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்க்கிறேன். எதை கொண்டு பார்க்கிறேன்? இந்த இந்திரியங்களை, சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சுக்கிட்டு நான் பார்க்கிறேன். அப்ப விஷயங்களா இருக்கக்கூடிய ரூபங்கள் எல்லாம் திருஷ்யம், நான் திரஷ்டாவா ஆயிடுறேன். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்து திருஷ்யம் திருப்து மானசம். இந்த இந்திரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் ஆயிடுது. யாரு திரஷ்டான்னு கேட்டீங்கன்னா மனசு திரஷ்டாவா இருக்கு. நான் இப்ப இன்னைக்கு சொல்றேன், 2 நாளுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. கண்ணு பார்வையெல்லாம் சரியா தெரியல, ரொம்ப பலகீனமா இருந்துச்சு, எல்லாமே காது கேட்கல சரியா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரைட்டா இருக்கு, நல்ல சாமர்த்தியத்தோட இருக்கேன், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற. அப்ப என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், அறிகின்றேன். அப்ப எது மூலமா அறிகின்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு மூலமாக இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அறிகிறேன். அப்ப யாரு திரஷ்டா? நான் திரஷ்டா, மனசு திரஷ்டா, இந்த இந்திரியங்கள் எல்லாம் திருஷ்யம்.
இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. திருஷ்யா தீவிருத்தய சாட்சி திருகேவ. திருஷ்யம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யா தீவிருத்தய, இந்த மனசு பாத்தீங்கன்னா நிறைய எண்ணங்களை எண்ணிக்கிட்டே இருக்கா, தொடர்ந்து தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஆமா சாமி, நீங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது எதையாவது சொல்றீங்க, அதை பிடிச்சுக்கிட்டு என் மனசு வேற எங்கேயாவது போயிடுது சாமி, வேற வேற சிந்தனைக்கே போயிட்டு இருக்கு சாமி. தெரியுதா உங்களுக்கு? ஆமா தெரியுது. எதை வச்சு தெரியுது? இந்த மனசு ஊர்ல கண்ட விஷயத்தையும் சிந்தனை பண்ணுதுன்னு எது மூலமா தெரியுது? அப்ப நான் புத்திய வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, அதை அறிந்தீர்கள். அப்ப புத்தி பாத்தீங்கன்னா திரஷ்டா, அந்த புத்திக்கு விஷயமா இருக்கிறது இந்த எது, இந்த மனசு பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யமா ஆயிடுது உங்களுக்கு. இதுக்கப்புறம் புத்தி இருக்கா இல்லையா உங்களுக்கு? யாராவது கேட்கறாங்க, சரியான முட்டாளா இருக்கு, என்ன போய் முட்டாள். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, உங்களுக்கு புத்தி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது இல்லை? யாராவது உங்களை மூர்க்கன்னு சொல்லிட்டாலும் முட்டாள்னு சொன்னா எப்படி கோவம் வருது நமக்கு? அப்ப நம்ம என்ன பண்ண, புத்திசாலி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப புத்தி எனக்கு அறியப்பட்டதா இருக்கு. இப்ப ரொம்ப புத்தி ஷார்ப்பா இருக்கு சுவாமி. ஓங்காரம் சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா நல்லா புத்தி புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருது சாமி. நிறைய பேர் போன் பண்ணி சொல்றேன். அப்ப புத்திக்கு பாத்தீங்கன்னா புரியிற தன்மை வந்திருக்கு, புரியிற தன்மை இல்ல, மந்தமா இருக்கு அப்படின்னு தெரியுதா? ஆமா தெரியுது. யாருக்கு தெரியுது? இந்த புத்தி பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கிறது யாருக்கு தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யா தீவிருத்தயா, இந்த புத்தியில இருக்கக்கூடிய எல்லா ஞானங்களும் திருஷ்யங்கள் ஆயிடுது. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், இந்த வேதாந்தம் தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்றது யாருக்கு? அந்த ஞானம், புத்தி விருத்தி, எல்லாமே மொத்தமும் புத்தி விருத்தி. அந்த புத்தி விருத்திகளை அறிபவன் யார் அப்படின்னா சாட்சி. சாட்சின்றது யாருன்னா, நான் இந்த புத்தி விருத்தியில நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாட்சி எப்படிப்பட்டவன்னா திருக்கேவ, இந்த சாட்சின்னு சொல்லக்கூடிய ஆத்மா நான் சாட்சி. நான் எப்படி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் நான் வெறும் பிரகாசமா இந்த லைட் மாதிரி இருக்கேன். சதா காலமும் நான் திருக்கா இருக்கேன், திருஷ்டாவா இருக்கேன், பார்ப்பவனா இருக்கேன், வெறும் பிரகாசம், அறிபவனா இருக்கேன். நது திருஷ்யதே, நான் பாத்தீங்கன்னா வெளியில தெரிவதே இல்லை, நான் தெரியப்படும் வஸ்துவா திருஷ்யமா ஆகிறதே இல்லை அப்படின்னு திருஷ்ய விவேகத்துல ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரித்தறிதல் தான் ஞானம். நான் திரஷ்டா சாட்சி, எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் திருஷ்யங்கள் அப்படின்னு பிரிச்சறிகிறது. அப்ப அறிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும், அதுல நிக்கிற அபியாசம் பண்ணி 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 அந்த நான் சாட்சியிலேயே ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான் அப்படின்னா, அவனோட பார்வையில பாத்தீங்கன்னா, நான் மாண்டூக்கிய உபனிஷத்துல இருக்க காரிக்கைகள் படிச்சு காட்டியிருக்கேன். ஏதத்து உத்தமம் சத்தியம் எத்தன கிஞ்சித்து ஜாயத்தை, மாண்டூக்கிய காரிக்கையால அலாத சாந்தி பிரகரணத்துல 71வது 72வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. எதுப்பா உத்தம சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தம சத்தியம் என்ன தெரியுங்களா? ஏற்கனவே சத்தியத்தை பத்தி 3 சொல்லியிருக்கோம். வியாபகாரிக சத்தியம், அதுக்கப்புறம் பிராதிபாசிக சத்தியம், அதுக்கப்புறம் பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு 3 சத்தியம். இந்த உலக மக்கள் எல்லாம் விவகாரத்தை பண்ணிட்டு இருக்கோம். வெளியில விவகாரம் பாடம் முடிச்சோன்னு நீங்க என்ன போய் பண்ண போறீங்க? ஆத்மாக்கு தேகம் இல்லைன்னா பண்ணுவீங்க? பண்ணீங்கன்னா பைத்தியக்காரன் ஆயிடுவீங்க. அப்ப என்ன பண்ணோம், தேகத்தை வச்சுக்கிட்டு தான் விவகாரம் பண்றோம். நான் ஆத்மான்னு விவகாரம் பண்ண முடியாது. அப்போ விவகாரத்துக்காக பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை அக்செப்ட் பண்றோம், தேகம் இருக்கு அப்படின்னு. அது சத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சத்தியம், வியாபகாரிக சத்தியம். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த தேகம் இருக்கு, இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே விவகாரத்துக்காக பேர் வச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பேர் வச்சு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாம் விவகாரிக்க சத்தியம். பாரமார்த்தி எது, பிராதிபாசிக சத்தியம் எது அப்படின்னா, உங்களோட இண்டிவிஜுவல் சொப்பனத்துல பாக்குறது வேற யாருக்கும் தெரியாது. நீங்க என்ன சொப்பனத்துல பாத்தீங்களோ அது எதுவுமே தெரியாது. நீங்க உட்கார்ந்துட்டு மனோராஜ்யம் என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. எனக்கு ஸ்ரீராமர் பாத்தீங்க அப்படின்னா அவதார புருஷர் தான், அது என்னோட இண்டிவிஜுவல். இன்னொருத்தன் சொல்றான் அவரெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு, அது அவனோட இண்டிவிஜுவல். அப்ப சத்தியம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர். நான் பாத்தீங்கன்னா சிறுடி சாய்பாபாவையும் புட்டபர்த்தி சாய்பாபாவையும் அவதார புருஷரா நான் பாக்குறேன். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவங்கள ஏமாற்று பெருவழிகள்னு பாக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனி அபிப்பிராயங்கள் இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா பிராதிபாசிக சத்தியம், அது இண்டிவிஜுவல். அதே நேரத்துல பாரமார்த்திக சத்தியம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட் ட்ரூத் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான், அது மட்டும் தான் அப்சல்யூட். இந்த நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் தேகமா இருந்ததே இல்லை.
அப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா, எதுப்பா சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் எது அப்படின்னா இந்த நான் தான் பாரமார்த்திக சத்தியம். இதுதான் உத்தமம் சத்தியம். உத்தமமானது எது அப்படின்னா இந்த நான். இதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபகாரிக சத்தியம் ஜாகிரத அவஸ்தையில இருக்கிறது, பிராதிபாசிக சத்தியம் அவங்கவுங்களோட மனசுக்குள்ளார இருக்கிறது. ஆனா இந்த ரெண்டுமே பொய், ரெண்டுமே கல்பிதம். அப்ப வாஸ்தவம் என்ன சுவாமி அப்படின்னா, இந்த உலகம் உண்டாகவே இல்லை, நான் பிறக்கவே இல்லை, நான் இறக்கவும் இல்லை. காணல் ஜல மாதிரி தெரியுது, மறைஞ்சு போகுது, தோன்றியது மறைந்து போகிறது. இதுதான் உத்தம சத்தியம். இந்த விஷயத்துல எவன் நிலை பெற்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான்? சொப்பன மாதிரி பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? கதம் ச புருஷக, அந்த புருஷன், அந்த ஞானி நிஷ்டன், அவனோட பார்வையில எல்லாம் தோற்ற மாத்திரம். அந்த தோற்ற மாத்திரமா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோ சாஃப்ட்வேர்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துக்கு ஏத்த மாதிரி கர்மத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சரீரம் உண்டாயிற்று. இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி என்ன காரியம் நடந்துகிட்டு இருந்துச்சோ, இந்த மனசுல வாசனையா என்ன இருந்துச்சோ அந்த காரியம் பிரவருத்தி ஆயிட்டே இருக்கும். ஃபேனை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு கூட ஃபேன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுத்தி 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 மெதுவா நிற்கும். அப்ப இந்த ஞானம் ஒருத்தனுக்கு உண்டானதுக்கு பிறகு அவனுக்கு என்ன பேர் சொல்றோம்? ஜீவன் முக்தன் அப்படின்னு பேர் சொல்றோம். இந்த ஞானம் உண்டாயிடுச்சு, பிரிச்சு தெரிஞ்சாச்சு, அதுல எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு. ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் ஜீவன் முக்தன். அந்த ஜீவன் முக்தன் ச புருஷக, அந்த ஜீவன் முக்தன் ஞானி, ஞான நிஷ்டன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் அவனோட சரீரம் காரியம் பண்ணும். சரீரத்துல என்ன பதிவாயிருக்கோ, அந்த சாஃப்ட்வேர்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா மாதவம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர்னு கைவழி நவனிதம் சொல்லுது. அந்த ஜனக மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மகா தபஸ்வியா வந்து குகையில இருந்து பண்ணார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தோட இருக்கிற சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி புருஷனுக்கு என்ன ஆயிடுச்சு? விட்டு போயிடுச்சு. யாராவது வேதாந்தம் படிச்சவங்க, இது 2வது வாட்டி 3வது வாட்டி படிக்கிறவங்களா இருப்பீங்க, சாமி எங்கெங்க இருந்தோ எதையோ சொல்றீங்களா சாமி, பாஷ்யத்துல வரப்போகுது. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லும் போதே இந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பிரம்ம வேத பிரம்மைவ பவத்தின்னு சொல்றோம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான், திரும்ப தேகமா ஆகிறது இல்லை. பரமஹம்சர் வந்து எக்ஸாம்பிள் சொல்றார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். விளாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா உட் ஆப்பிள், அந்த உட் ஆப்பிள்ல விளாம்பழத்துல பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அந்த ஓட்டோட ஒட்டாது, உள்ளுக்குள்ளார ஆட்டி பார்த்தீங்கன்னா கலகலன்னு ஆடும். அதே மாதிரி ஜீவன் முக்தர்களா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த தேகத்துக்குள்ளாரையே நம்ம அவங்க இருக்கிறத நம்ம அனுபவம் பண்ணாலும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட எந்த காரியத்தோடையும் அவங்க சம்பந்தப்படுறதில்லை. விளாம்பழம் பழுத்துச்சு அப்படின்னா ஓட்ட விட்டுரும். அதே மாதிரி ஒரு ஞானி புருஷன் தன்னை அறிந்து தன்னிடத்துல நிலை பெற்றான் அப்படின்னா இந்த தேகத்துக்குள்ளாரையே இருந்து தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஆகிவிடுவான். அப்ப தேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாமி காரியம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேகம் இருக்கிறதுக்கு எது காரணம்? பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தேகத்துக்குள்ளார நடக்கிற காரியம்லாம் என்ன சாமி அப்படின்னா மனசுன்னு ஒண்ணு இருக்கா, அந்த மனசு சூக்ஷ்ம தேகம்னு ஒண்ணு இருக்கா. அந்த சூக்ஷ்ம தேகத்துல ஏற்கனவே அனந்த ஜென்மங்கள்ல என்ன வாசனைகள் பதிவாயிருக்கோ, ஒரு ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி கெட்ட கர்மா ஏதாவது இதா இருக்குமா? அங்க ஒன்றும் ஆயிருக்காது, நல்ல புண்ணிய கர்மாவா பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த புண்ணிய கர்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு நல்ல நிஷ்டன் ஆகிறேன்னு வச்சுங்க, நான் தொடர்ந்து 25 வருஷமா காரியம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்? வெறும் சுவாத்தியாயம் தபசு, சுவாத்தியாயம் ஜபம் தபசு இதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நான் நிஷ்டன் ஆனதுக்கு பிறகு திடீர்னு ஏதாவது சேஞ்ச் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரம் மனசு எந்த காரியத்தை நிறைய நாள் பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அதே காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட சம்பந்தம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் விட்டு போயிடும். அப்ப பிராரப்த கர்மான்றது இந்த தேகத்துக்கும் இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு வாசனையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 காரியங்களும் இந்த சரீரத்துல நடக்கும். அப்ப இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா நான் இதை செய்யவில்லை, நான் பார்ப்பவன்றதுல இவன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும்.
பார்ப்பவன் ஆயிடுவான். இந்த தேகம் அதுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோ பிராரப்தம், அந்த பிராரப்தப்படி சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கும். இந்த மனசு பாத்தீங்கன்னா என்ன வாசனைகள் இருக்கோ அந்த வாசனைகள் படி அந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆட்டோவா பண்ணிக்கிட்டு இருக்கும். வாசனைகள் தான் பாத்தீங்கன்னா ஆட்டோவா ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது எதுவுமே இல்லை. இப்ப நீங்க சாதாரணமா பாருங்களேன், இந்த நிறைய இடத்துல இந்த செல்போன்ல பாத்தீங்கன்னா கிளாக் வச்சிடுறாங்க. காலையில அலாரம் வச்சுட்டீங்க அப்படின்னா செட் பண்ணிட்டீங்க, அது பாட்டுக்கு அடிக்குது இல்லை. ஒரு அலாரம் டைம் பீஸோ இல்ல செல்போன்லயோ செட் பண்ணாவே கரெக்டா 3:30 மணிக்கு அது அடிக்குது. யாரா பின்னாடி இருந்து அடிக்கிறாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? ஒண்ணும் பண்ணல. இதேதான் இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுதுன்னா இந்த கர்மத்துல பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்பட்டது. இந்த தேகம் இதை இந்தந்த காலத்துல அனுபவிக்கணும், இந்தந்த கர்மம் நடக்கணும் அப்படின்னு செட் ஆயிருக்கும். அப்போ அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம இந்த ஜீவன் முக்தன் என்ன பண்றான், நான் பார்ப்பவன் அப்படின்னு ஒதுங்கிறேன். அப்ப அவனுக்கும் அந்த தேகத்துல நடக்கிற கருமத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கவே இருக்காது. இந்த தேகம் இன்னொரு தேகத்தை எது வேணா செஞ்சுக்கிட்டோம், ரெண்டுமே திருஷ்யம். அதுவும் தேகம் பொய், இந்த தேகமும் பொய், சொப்பனத்துல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கொல்லுதல் அப்படின்ற கருமத்துக்கு இவன் கர்த்தாவா இருப்பானா? அப்படின்னா கர்த்தாவா இருக்க மாட்டான். எந்த கருமத்துக்கும் இவன் கர்த்தாவாக ஆக மாட்டான். அதனாலதான் இங்க ஆச்சாரியர் கேள்வி கேட்கிறாரு, கதம் இவன் தான் பாத்தீங்கன்னா விலகிட்டானே நான் பார்ப்பவன் அப்படின்னு. அப்படி விலகின காரணத்தினால கதம் எந்த பிரகாரமாக எந்த முறையில் கம் யாரை கொல்லுவான், காத்தயதி கொல்லுவான். அப்படின்னா காத்தயதி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹேத்து கர்த்தான்னு பேரு, கொல்விப்பான் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் வச்சு எப்பா நீ அவனை கொல்லு அப்படின்னு சொல்லுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் யாரை எவ்விதமாக கொல்விப்பான், கொலை பண்ண வைப்பான், ஆளை வச்சு பண்ண மாட்டான். அதே மாதிரி கம் ஹந்தி யாரை கொல்லுவான், யாரையும் கொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் ஸ்கிரீன்ல நடக்கிறது எல்லாமே திருஷ்யம், யாருமே இல்லை. ஆத்மா என்னது, ஸ்கிரீன் மாதிரி ஒரே ஆத்மா, ஆத்மாவை கொல்ல முடியாது. அப்ப யாரு கொல்லுதல் காரியம் நடக்கிறதெல்லாம் யாரு நடக்குது, வெறும் தெரியுது. ஒரு சினிமா போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா யாரும் யாரையும் எதையும் பண்ண முடியாது. எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் தேகத்துக்கு நடக்கிறது, தேகத்துக்கு நடக்கிறது எல்லாமே பொய்யா காணல் ஜலம் மாதிரி இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல யாரும் யாரையும் கொல்லவில்லை. பெரிய யுத்தம் நடந்துச்சு, ஆனா பாத்தீங்கன்னா யாரும் யாரையும் கொல்லவில்லை. தேகம் தேகத்தை கொன்றது, தேகம் தேகத்தினால் கொல்லப்பட்டது. அப்போ பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவனா இருக்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏக ஜீவவாதம்னு சொல்லுவோம். ஒரே ஸ்கிரீனுக்கு மேல அநேக திருஷ்யங்கள் கல்பித்தம். அதே மாதிரி ஒரே ஆத்மாக்கு மேல எல்லா காட்சிகளும், இந்த மொத்த உலகமும் கல்பித்தம். ராமர் கோயில் எங்க கட்டினாங்க, எப்ப தெரியும் உங்களுக்கு ராமர் கோயில் கட்டினாங்க, பிரதிஷ்டா நடந்துச்சு அப்படின்னு? ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்க இருக்கிறதுனால தெரிஞ்சுதா, இல்ல அது இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இல்லாம, நான் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாம செகண்ட் பர்சன் எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா அந்த நான். இந்த நானுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் கல்பிதம். பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நானுக்கு மேல கல்பிதம். தேகத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வேற விதமான விஷயமா இருக்கு. தேகத்தை விட்டுட்டு பார்ப்பவன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வேற விதமா இருக்கு. அப்ப பார்ப்பவன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் அப்படின்றது ஒரு ஸ்கிரீன் மாதிரி. நானுக்கு மேல நிறைய திருஷ்யங்கள் வந்துச்சு. ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன் எல்லாம் வந்தாச்சு. வில்லனை பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல ஹீரோ கொள்றாரு, ஹீரோவை பாத்தீங்கன்னா வில்லன் ஒரு சமயத்துல கொள்றான். யாரும் கொல்லவும் இல்லை, யாரும் செத்து போகவும் இல்லை. என்னது, படம் முடிஞ்சோன்னு எண்டு கார்டு போட்டோன்னா ஒண்ணும் இல்லை, எந்திரிச்சு கை தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் காட்டு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இதை புரிந்து கொண்டவன், இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இப்ப நான் ட்ரை பண்றேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் திருஷ்யம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒண்ணும் இல்லை. நேத்து தனமாமி கேட்டாங்க, சாமி உங்களுக்கும் துக்கம் வருமா அப்படின்னு. இந்த பௌர்ணமி சமயத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒவ்வொரு பௌர்ணமி இன்னைக்கு வந்துருச்சா, இன்னைக்கு திரையரசி இன்னைக்கு வந்துருவாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு 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 500 பேராவது இருப்பாங்கல்ல, ஒரு 500 பேராவது இருக்காங்க. என்ன வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்கள், பெண்கள் எல்லாம், பெண்கள் தான் அதிகமாக ஆல்மோஸ்ட் வராங்க. சோமாலியால இருந்து இறக்குமதி பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது.
அது மாதிரி ஜனங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல, பார்த்ததே இல்லை. அவ்வளோ பாவர்ட்டி, அவ்வளோ துக்கம். ஒரு நல்ல வஸ்திரம் இல்லை, ஒரு நல்ல முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுகம் கூட இல்லை. அந்த அந்த தேகங்களை பார்த்தாவே தெரியுது, ஒரு சின்ன ஒரு சுகத்தை கூட அந்த தேகங்களை அனுபவிக்கல. அப்படி அவ்வளோ துக்கமான பிறவிகள். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி சமயத்துக்கு முந்தின நாள் வராங்க, பௌர்ணமிக்கு இருக்கிறாங்க, பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா பெக் பண்ணிட்டு போயிடுறாங்க, பிச்சை எடுத்துட்டு போயிடுறாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் தானே ஒதுக்கி போக முடியாது. நம்ம வேதாந்தம் படிக்கிறோம், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்காரு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு பாக்குறோம். ஐயோ அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் மனசு வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுது. நான் சொல்றேன், நேற்று வந்து தனமாமிட்ட சொல்றேன், எனக்கு ஒரே துக்கமா இருக்கு அப்படின்னு. உடனே அவன் கேட்கறாங்க, சாமி துக்கமா, உங்களுக்கும் துக்கமா இருக்குமா சாமி அப்படின்னு. துக்கம் வரும். எங்க துக்கம் வரும்? நிறைய கருணை பண்ணி நம்ம ஹேபிட் பண்ணி வச்சிருப்போம். கருணை எங்க நடக்கும்? சர்வம் மன ஏவ, எல்லாமே தாட்ஸ், மனசுல. அப்போ நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிட்டையும் கருணைப்பட்டு அந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் கருணைப்படுறதுன்றது சுவாபாவிகம் ஆயிப்போச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா எதை பட்டாலும் ஐயோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு மனசு ஒரு க்ஷணம் எந்திரிக்கும் போதே பின்னாடி புத்தி இருந்து சொல்லும், பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத். அடுத்த மந்திரம் வந்துடும், பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம். இருக்கிறது பிரம்ம மட்டும்தான் சத்தியம். நீ பார்க்கறது எல்லாம் இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படவே இல்லை, யாரும் பிறக்கவே இல்லை, யாரும் கஷ்டப்படவே இல்லை, எல்லாம் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு சொப்பன மாதிரி. அப்ப மனசு வந்து என்ன பண்ணுது? கருணைப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி வந்து என்ன சொல்லுது? அடுத்த க்ஷணம் புத்தி வந்துருது. புத்தி சொல்லுது இது எல்லாம் பூரணமா தான் இருக்கு, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு இந்த ஞானம் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உள்ள வந்து நல்லா நான் பார்ப்பவன், இது எல்லாம் பூரணமா தான் இருக்கு, பூரணத்திலிருந்து எந்த குறையும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை, பிரம்ம மாத்திரம் பூரணமா இருக்கு, அது நான் தான் இருக்கேன். அப்ப நான் தெரியறதெல்லாம் நிறைய வார் நடந்துச்சு. 500 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் ராமர் கோயிலுக்காக செத்து போனாங்க, முஸ்லீம்ஸ் வந்தாங்க, அடிச்சு உடைச்சு எல்லா கோயிலும் உடைச்சாங்க. இந்த ஹிஸ்டரி எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி எல்லாம் எப்ப தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் அதிகமா கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாம போயிடும். எப்ப எனக்கு அவேர்னஸ் எப்ப இருக்கோ, இந்த அவேர்னஸ் இருக்கிற வரைக்கும் தான் நான் தான் ஹிஸ்டரி எல்லாத்தையும் சொல்றேன், இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு அப்படி. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்பிதம். அப்ப இந்த விஷயத்தை எவன் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையோட அறிந்தானோ, இப்ப நானே அபியாசம் பண்றேன்ல, இது எதுவுமே இல்லை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு அளவுல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஐயோ கஷ்டப்படுறாங்களே அவங்க அப்படின்னு அவங்களுக்காக என்ன முடியுமோ அதை நம்ம பண்றோம். அது சுவாபாவிகம். எங்க நடக்குது காரியம்? தேகம் ஏதோ ஒரு காரியத்தை அவங்களுக்காக பண்ணுது, இந்த மனசு அவங்களுக்காக இறக்கப்படுது, கருணைப்படுது. ஆனா இந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா, இது எதுவுமே என்னோட சம்பந்தம் இல்லை, இந்த தேகம் அதோட ரொட்டீனை பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அதோட காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் பார்ப்பவன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது எல்லாம் பொய்யானது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் காணல் ஜலம் அப்படின்றதுல நிலை பெறுறது. இது நீங்க 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 என்ன ஆகும்? இப்ப நான் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால நல்லா போயிட்டு இருக்கு. இது ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியமே நடக்காது, எந்த காரியமும் நடக்காது, வெறும் பார்ப்பவனா அது பாட்டுக்கு இருக்க. சமாதிஸ்தன்னு பேரு. அவனை பத்தி 55வது ஸ்லோகத்துக்கு மேல ஆச்சாரியார் சொல்ல போறாரு. அப்போ எந்த ஞான நிஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்துல நிக்கிறானோ அவன் யாரை கொல்லுவான்? கொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தை கொன்றது நான் கொல்லவில்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும். நான் இதுக்காக தான் இவரோட சிவானந்த சுவாமியோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஞானத்துக்கு முன்னாடி நான் கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தேன், காட்டுக்கு சென்று மரத்தை வெட்டினேன் அப்படின்னு கர்த்திருவ புத்தி இருந்துச்சாங்க. நான் கர்த்தா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தோடையும் நான் 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 அபிமானத்தோட அந்த கர்த்திருவம் இருந்துச்சு. ஞானத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரீரம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அந்த தண்ணி கொண்டு வர காரியம் சரீரத்துல நடந்தது. கொண்டு வரப்பட்டதுன்னா நீங்க, நான் பண்ணல, நான் பார்த்தேன். இந்த சரீரத்துல நடக்கிற எல்லா சேஷ்டைகளையும் நான் பார்க்கிறேன். மனசுல நடக்கிற எல்லா சேஷ்டைகளையும் நல்ல கருணைப்படும், நல்ல சாதனை பண்ணும், ஜபம் பண்ணும், தியானம் பண்ணும், எல்லாத்தையும் பத்தி நல்ல சிந்தனை பண்ணும், இது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன்.
அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு ஞானி புருஷனுக்கு இந்த சரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் இது எல்லாமே அவனுக்கு திருஷ்யமாகி விடுகிறது. அவனுக்கும் இந்த திரஷ்டாவா இருக்கிற தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் யாரை எவ்விதமாக கொலை செய்ய வைப்பான்? காத்தயதி. எவரை கொல்லுவான்? கம்ஹந்தி. யாரை கொல்லுவான்? அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு ஆக்ஷேபம்னு பேரு. இதுக்கு பேரு என்னப்பா செய்வானா அவன் அப்படின்னா ஆன்சர் என்னது? அவன் யாரையும் கொல்விக்கவும் மாட்டான், எவரையும் கொல்லவும் மாட்டான், நேரடியா கொல்லவும் மாட்டான், ஆளை வச்சு கொலை செய்யவும் மாட்டான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவனுக்கு எந்த கருமத்தோடையும் சம்பந்தம் இல்லாம அகர்த்தாவாக இருப்பான், அபோக்தாவாக இருப்பான், வெறும் திரஷ்டாவாக இருப்பான் என்று அர்த்தமாகிறது. புரியுதா? அப்போ இந்த 17வது ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தேகத்தோடு இருக்கிற விபாகத்தை பிரித்து சொல்லுது. கர்த்திருவமும் இந்த ஆத்மாக்கு இல்லை, போக்திருத்துவமும் இந்த ஆத்மாக்கு இல்லை, விகாரங்களும் பாத்தீங்கன்னா 6 விதமான விகாரங்களும் இந்த ஆத்மாக்கு இல்லை. இது எல்லாம் டிராமா அப்படின்றதுதான் இங்க முக்கியமானது. இது வாஸ்தவத்துல உண்டாகவே இல்லை, எதுவும் நடக்கவே இல்லை. 3 விதமான ஆபாசம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மாண்டூக்கிய உபனிஷத்துல இருக்கிறது ஜாத்தியாபாசம். நம்ம பிறந்தோம் இந்த ஜெகத்து உண்டாச்சு இதெல்லாம் சொல்றமே, இது எதுவுமே வாஸ்தவத்துல நடக்கவே இல்லை, எதுவுமே நடக்கல. அதே மாதிரி பிறக்கவே இல்லை, இந்த உலகம் தோன்றவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சலாபாசம். சலாபாசம்னா என்ன அர்த்தம்? அசைதல். இந்த காரியத்தை நான் கைகால ஆட்டி பேசிட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லா ஆக்ஷன் இந்த உலகத்துல எதெல்லாம் நடக்குதோ இது எல்லாம் சலாபாசம்னு பேரு. சல ஆபாசம். காணல் ஜலம் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுதா? நம்ம ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓடிச்சா கேட்டா என்ன சொல்லுவோம்? ஓடுற மாதிரி தெரியுது சாமி. அதேதான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்துல நடக்கிற ஆக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா தோன்றுகிறது, தெரிகிறது, வாஸ்தவத்துல நடக்கவே இல்லை. சொப்பனத்துல நடக்கிற காட்சிகள் எல்லாம் உண்மையா? அங்கெல்லாம் எவ்வளவு காரியங்கள் பண்ண. நான் ஹரித்வார் போனேன், ஸ்நானம் பண்ண, சில்லுன்னு இருந்துச்சு, நிறைய சாதுக்களோட பேசுனேன், எல்லாம் பண்ணேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்ப என்னது? அது எல்லாம் தோன்றுச்சு. அதே மாதிரி நான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா காரியங்களும் தோன்றுகிறது. யாரும் எந்த காரியத்தையும் பண்ணவே இல்லை. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சல ஆபாசம். அசைகிற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த அசைகிற மாதிரி தெரிகிறது எல்லாமே ஆபாசம், தோற்ற மாத்திரம், சல ஆபாசம். அதுக்கப்புறம் வஸ்து ஆபாசம். நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், எல்லாம் இருக்கும். வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல ஏகப்பட்ட வஸ்துக்கள் தெரிஞ்சது, சொப்பனத்துல ஏகப்பட்ட வஸ்துக்கள் தெரிஞ்சது. மெஜிஷியன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வஸ்துக்களை உண்டாக்கணும் மேஜிக்ல. இது எதுவுமே பாத்தீங்கன்னா முடிச்ச பிறகு இல்லாம போயிடுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தேகங்கள், இந்த லோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா வஸ்து ஆபாசம், தனித்தனியா தெரியற மாதிரி தெரியுது, வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. இந்த 3 விதமாக தோற்றம் இருக்கு. இந்த 3 விதமானது தோற்றம் மாத்திரம்தான். வாஸ்தவத்துல பிரம்ம தத்துவத்தின் இடத்துல கான்சியஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா எதுவும் உண்டாகவே இல்லை, எதுவும் செயல்கள் நடக்கவே இல்லை, எந்த வஸ்துக்களும் இல்லவே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது ஏக்கரூபமா பிரம்ம மாத்திரம், அகம் அகம் அகம்னு இருந்துகிட்டு, பிறக்கவே இல்லை, இறக்கவே இல்லை, ஜெகத்து உண்டாகவே இல்லை, ஜெகத்து என்னைக்கும் பிரளயம் ஆகவும் போறது. இதுதான் பாத்தீங்கன்னா உத்தம சத்தியம். இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை ஆச்சாரியார் பண்ண ஆரம்பிக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாஷ்யங்கள். இந்த பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆக்சுவலா முடிஞ்சிட போகுது, உங்களுக்கு ரொம்ப பயப்படாதீங்க. ஃப்ரெஷர்ஸா நிறைய பேர் புதுசா கேட்கறவங்க இருக்கீங்க. அதனால பாத்தீங்கன்னா என்ன சுவாமி இப்படி பகவத்கீதைன்னு உட்கார்ந்தோம், நீங்க என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப எதோ பேசுறீங்களா சாமி? பயப்படாதீங்க, இதோட பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த ஒரு பாஷ்யம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா டிராவல் பண்ண போறோம். திரும்ப எப்போ வரப்போது? 13வது சாப்டர்ல 1வது 2வது ஸ்லோகத்துல திரும்ப விசாரம் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப 13 அத்தியாயம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா, ரொம்ப ஃப்ளோ நல்லா போகும். இதை மட்டும் பொறுத்துங்க, ஒரு 4-5 நாள் கிளாஸ் இது போகும். 4-5 நாள் முக்கியமான பாஷ்யம், வேதாந்தத்தோட சித்தாந்தம். இப்ப நான் என்ன சொன்னனோ அதை எல்லாத்தையும் கொண்டு வர போறார். நமக்கு என்ன சந்தேகம்லாம் இருக்குமோ அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு பெரிய பாஷ்யம் பண்றார். இந்த பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 7-8 பாஷ்யங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவதாரிகா பாஷ்யம் ஒன்று பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகத்துல ஒரு பாஷ்யம், உபக்கிரம பாஷ்யம் பார்த்திருக்கோம். 2 பாஷ்யம் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாஷ்யம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 3வது பாஷ்யம். 3 பாஷ்யம் இங்கேயே முடிஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் 13வது சாப்டர்ல வரப்போகுது. அதுக்கப்புறம் 18வது சாப்டர்ல ஒரு 2 பாஷ்யம் பார்க்க போறோம்.
மொத்தம் ஒரு 7-8 பாஷ்யம் ரொம்ப கிளாரிட்டியை கொடுக்கறது. அதனால இதை மட்டும் பொறுத்துங்க. யாராவது புதுசா இருந்தீங்கன்னா சகிச்சுக்குங்க, புரிஞ்ச அளவு உள்ள போகட்டும். மனனம் பண்றவங்கள 2வது வாட்டி 3வது வாட்டி பாடம் கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு நிறைய இடத்துல கேப் இருக்கு. அந்த கேப் இருக்கும். இந்த விசாரம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது குறை இருக்கும். அந்த குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணி மனனமா ஆக்கிக்கிங்க. இப்ப சொல்ற மெத்தட்ல நீங்க யோசிச்சீங்கன்னா நல்ல முறையில உங்களுக்கு மனனம் ஆயிடும். ரைட்டா? வந்துருங்க, பாஷ்யத்துக்கு வந்துருங்க. மந்திர பதம் பாத்தீங்கன்னா வேத அப்படின்னு இருக்கு. வேத அப்படின்றதுக்கு கமாண்ட் என்னது? விஜானாதி, அறிந்து கொள்வாயாக. இதுல பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வாயாகன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டா கமாண்ட்ல வர்றது. விஜானாத்தின்னு உடனே நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல எல்லாம் எடுக்காதீங்க. இது பாத்தீங்கன்னா விஜானாதி. அதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வாயாக. எப்படி அறிந்து கொள்ளணும்? அவிநாசினம். அவிநாசினம்னு என்ன அர்த்தம்? அந்திய பாவ விகார ரகிதம். அந்திய பாவம் இது மரணம். அந்திய பாவத்துக்கு என்ன சொல்லிருக்கோம்? 6 விதமான பாவ விகாரங்கள் சொல்லியிருக்கோம். அஸ்தி, ஜாயத்தே, வர்த்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷியத்தே, வினஷ்யதி. அம்மா வயிற்றில் இருத்தல், பிறத்தல், வளருதல், மாற்றத்தை அடைதல், தேய்தல், அதுக்கப்புறம் நாசம் அடைதல், இறந்து போதல். இந்த கடைசி அவிநாசின என்ன அர்த்தம் அப்படின்னா விநாசம் இல்லாதது, மரணம் இல்லாதது. அத அந்திய பாவம்னா என்ன அர்த்தம்? பாவ விகாரம்னா கடைசி பாவ விகாரம். இந்த தேகத்துக்கு நடக்கிற கடைசி பாவ விகாரம் இது அப்படின்னா இந்த சரீரம் இறந்து போதல், வினஷ்யதி. அந்த பாவ விகாரத்தை என்ன பண்ணுது? இல்லாதது. ரஹிதம் அப்படின்னா இல்லாதது. அப்போ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவிற்கு கடைசி பாவ விகாரம் சொல்ற மரணம் இல்லாதது. நான் மரணம் இல்லாதவன் சொல்லியாச்சு. அப்புறம் நித்தியம்ன்ற சப்தம் எதை சொல்லுது? மந்திரத்துல 3வது பதம் நித்தியம். நித்தியம்னா என்ன அர்த்தம்னா விபரிணாம ரஹிதம். விபரிணாமம்ன்றது ஒரு பாவ விகாரம். அஸ்தி, ஜாயத்தே, வர்த்தத்தே, விபரிணமத்தேன்னு ஒரு 4வது விகாரம் இருக்கா? மாறுபாட்டை அடைதல். 30 வயசுக்கு மேல 50-55 வயசு வரைக்கும் சரீரம் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்களுக்கு பேர் விபரிணாமம்னு அர்த்தம். தேகத்துக்கு தான் விபரிணாமம் நடக்குது. நானுக்கு பாத்தீங்கன்னா எந்த விபரிணாமமும் பரிணாமமும் நடப்பதில்லை. தேகம் பரிணாமத்தை உடையது, நான் பரிணாமம் இல்லாதவன். அதனால பாத்தீங்கன்னா விபரிணாம ரகிதத்தை இண்டிகேட் பண்றதுக்காக நித்தியம்னு சொல்லுது. ஏன் சாமி நித்தியத்துக்கும் பரிணாமத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் டேபிள் ஒன்று வச்சிருக்கேன். அந்த டேபிள் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இப்ப மெதுவா டக்குன்னு ஒரு பக்கம் ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா தானே இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்துச்சு. அப்ப மெதுவா அதுக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னா பரிணாமம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மெதுவா சத்தம் கேட்குது. மெதுவா அங்கங்க மூளை முடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேய ஆரம்பிச்சிச்சு. பரிணாமம் அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த பரிணாமம் அடைய தேய ஆரம்பிக்கும். தேய ஆரம்பிக்க கடைசியில் என்ன ஆயிடும்? டும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா டேபிள் பாத்தீங்கன்னா முடிஞ்சு விழுந்துரும், தூக்கி ஓரமா போட வேண்டியது. அப்போ பரிணாமம் நடக்கிறது எதெல்லாம் பரிணாமத்தை அடையுதோ அதெல்லாம் மெதுவா தேஞ்சு ஒரு நாள் நாசத்தை அடையும். அப்ப எது நாசத்தை அடையுமோ அது நித்தியமாக இருக்காது. அப்ப இந்த தேகம் பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால தேய்வடையுது. தேஞ்சு ஒரு நாள் டும் போயிடும். ஆனா நான் பாத்தீங்கன்னா பரிணாமம் இல்லாதவன். அதனாலேயே நான் தேய்வில்லாதவன். அதனாலேயே நான் நித்தியமானவன். பிறந்ததுல இருந்து நான் ஒரே மாதிரி ஏக்க ரூபத்துல இருக்கு. நானுக்கு பாத்தீங்கன்னா எந்த சேதாரமும் நடக்கிறதே இல்லை. அதனால அது நித்திய வஸ்துவா இருக்கு. அது மட்டும் இல்ல, யோ வேத இதி சம்பந்த. இந்த விதமாக எவன் அறிந்து கொள்கிறானோ என்று சம்பந்தப்படுத்திக்கணும் ஒவ்வொன்றுத்தோடையும். எவன் பாத்தீங்கன்னா எதை அறிஞ்சுக்கிறான்? ஏனம்ன்ற வார்த்தை அன்வாகாரியம்னு பேரு. ஏனம்னா என்ன அர்த்தம்? இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற ஆத்மா. பூர்வேன மந்திரேன உக்த லட்சணம் அஜம். பூர்வ மந்திரத்துல பாத்தீங்கன்னா எதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்? ஆத்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிரகரணத்துக்கு பேரே ஆத்ம பிரகரணம்னு பேரு. 11ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற பகுதி ஆத்ம பிரகரணம், கான்டெக்ஸ்ட். இதுல ஆத்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஏனம் அப்படின்னு பேரு. அப்ப ஏனம்னா என்ன அர்த்தம்? ஏனம் ஆத்மானம். இந்த ஆத்மாவை, ஆத்மான என்னது? நானை. அகம் பிரத்ய விஷயா. ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், நான் எதை சொல்றோமோ, எனக்கு உள்ளார தோணுதோ, நான் எதுக்கு தோணுதோ அந்த ஆத்மா, அதுதான் ஆத்மா. அப்ப நான் சொல்லக்கூடிய ஆத்மாவை
நாசமில்லாதவன் அவிநாசி என்றும் நித்தியமானவன் என்றும் யோ வேத எவன் அறிந்து கொள்கிறானோ. ஆயிடுச்சா? 2 வாட்டி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பூர்வேன மந்திரேன உத்தலக்ஷணம் அஜம். முந்திர மந்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நஜாயதே மிரியதே கதாச்சித் இருக்கா. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நஜாயதே பிறப்பதில்லை. அதனால அதுக்கு என்ன பேருக்கு சொல்லியிருக்கோம்? பிறக்காதது எதுவோ அதுக்கு பேர் அஜம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் லட்சணம் சொல்லியிருக்கு. அதேதான் இங்க ஆச்சாரியார் சொல்ற மந்திரத்துல சொன்னத பாஷ்யத்துல சொல்றார். போன மந்திரத்துல எந்த அஜம்னு சொல்லப்பட்ட லட்சணம் இருக்கோ அதுதான் இந்த மந்திரத்திலையும். ஏனம் அஜம் அவ்யயம், அந்த அஜம்ன்ற சப்தம் சொல்லுது. அஜம் நான் பிறப்பதில்லை. அப்போ இந்த ஆத்மா பிறப்பதில்லை, நான் பிறப்பதில்லை, ஜென்ம ரஹிதம். இந்த ஆத்மாக்கு ஜென்மம் இல்லை. எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும். ரிஷிகேஷ் அடுக்குவாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன்னியாசிகள் வேதாந்தம் படிச்சு கொடுக்குற சன்னியாசிகள் பண்ற கூத்து இருக்கு பாருங்க, எல்லாம் லோகேஷன். அதனாலதான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சதானந்தம் வந்து நேற்று சொன்னார், சாமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ராமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்வலம் போறாங்க சாமி. ஏங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்றாங்க. நம்ம டெய்லி வந்து ஆத்மா ராமன் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சதா காலம் இந்த ராமன் எப்படி இருக்கான் உள்ளுக்குள்ளார. முக்திகோபனிஷத்து படிச்சிங்கல்ல, முக்திகோபனிஷத்து படிச்சிங்கன்னா ராமன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆத்மாவா இருக்கான். உள்ள வந்து அகம் அகம் அகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கவன் தான் ராமன். அவனை வந்து பார்த்தீங்கன்னா சேவனம் பண்றதுல ரொம்ப க்ளோசஸ்ட் சேவனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை ஸ்துதி பண்றதுலயே அவனை டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணரையும் ராமரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகமாத்மா குடாகேஷன் கீதால சொல்ற. அப்ப சதா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்? உள்ள அகம் அகம்னு புரிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனந்தமா இருக்கான், தூக்கத்துல இருக்கான் பாருங்க ஆனந்தம். இப்பவும் இந்த க்ஷணமும் ராமன் ஆனந்தமா என்னிடத்துல இருக்கான், ஆத்மா ராமன் அவன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோகானுவர்த்தனம் தெக்துவா. எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், லோக்கம் போற மாதிரி போனீங்கன்னா முச்சந்தியில போய் நிக்கணும். முச்சந்தியில நின்றுட்டு எங்க போறதுன்னே தெரியாம முழிக்கணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உலகத்துக்கே தெரியாது எங்க போறோம். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது லட்சியம் என்ன, எங்க போகணும், எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம், ஒன்னும் தெரியாது இந்த உலகத்துக்கு. எல்லாம் கூமுட்டைங்க. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்லெட்டும் போட முடியாது, குஞ்சும் பொரிக்காது. அது மாதிரி முட்டை, கலங்கி போன முட்டை. மஞ்சள் கருவும் பச்சை வெள்ளை கருவும் வந்து பாத்தீங்கன்னா கலக்கி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பேக்குடு, எல்லாமே ஆஃப் பேக்குடு, யாரும் தெளிவில்லை. அப்ப இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக்கத்துக்கு பின்னாடி போயிடாத அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? டேட் ஆஃப் பர்த்லாம் எனக்கு இல்லை. வேதாந்தம் சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நவம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்து அதுக்கு மெசேஜ், நான் இப்போ போன இதுவே சொல்லிட்டேன், யார் மெசேஜ் அனுப்பிடாதீங்க, அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னு. எதுக்கு டேட் ஆஃப் பர்த்? தேகத்துக்கு டேட் ஆஃப் பர்த். நானுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கா? யாராவது வேதாந்தம் சொல்லி கொடுக்குற சுவாமிக்கு டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறீங்கன்னா அனுப்புறீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க, சுவாமி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அனுப்புனீங்க அப்படின்னா அசிங்கப்படுத்துறதுன்னு அர்த்தம். மகா அசிங்கப்படுத்துறீங்க. என்னோட சுவாமியை நான் வந்து வேதாந்தம் சொல்லி கொடுக்குற சாமியை மகா மூர்க்கன் அப்படின்னு அஜ்ஞானின்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நானுக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா ஜென்ம ரகிதம். இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மமே இல்லை. நீ உங்களுக்கும் ஜென்மம் இல்லை, எனக்கும் ஜென்மம் இல்லை. தேகத்துக்கு தான் உங்களுக்கு எனக்குன்றதுதான் தேகம். தேகம் தோன்றிச்சு, தேகம் இல்லாம போகும். நான் ஒரே நான், அதுக்கு ஜென்மம் இல்லை, மரணம் இல்லை. ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல வர காட்சிகளுக்கு தான் ஸ்டார்டிங் இருக்கு, எண்டிங் இருக்கு. ஆனா அந்த ஸ்கிரீன் எப்பவுமே சதா காலமும் இருக்கு. அதே மாதிரி நான் சதா காலமும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு புரியும். அப்ப ஜென்மம் இல்லாதது, அதை குறிக்கிறதுக்காக லட்சணம் சொல்லுது அஜம். அதுக்கு அடுத்தது அவ்யயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மரகிதம்னு என்ன அர்த்தம்? முதல் விகாரத்தை நீக்கியாச்சு, ஜென்மம் இல்லை. அவிநாசின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்திம விகாரம், மரணம் இல்லை. நடுவுல 4வது விகாரமா இருக்கிற விபரிணாமத்தை நீக்கிறதுக்காக நித்தியம். அதுக்கப்புறம் அவ்யயம்னு ஒரு பதம் இருக்கே, எதுக்காக அப்படின்னா அபக்ஷய ரகிதம். அபக்ஷயம்னா என்ன அர்த்தம்? 5வது விகாரம், தேய்தல்னு அர்த்தம். இந்த ஆத்மாவுக்கு தேய்வு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல என்ன புஷ்டியா இருந்துச்சு, என்னவா இருந்துச்சு, இப்ப தேஞ்சு சுகர் பகவான் சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார ஆவேசம் பண்ணி இருக்காரு. சுக பகவான் என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு. வெயிட் லாஸ் யாருக்கு ஆகுது? எனக்கு என்னாவது வெயிட் இருந்துச்சா? என்னைக்காவது? நான் எப்பவுமே வெயிட் இல்லாம இருந்தேன், வெயிட் லாஸ் ஆகவும் இல்லை.
அப்ப எதுக்கு வெயிட் இருந்துச்சோ அதுக்கு தானேங்க வெயிட் லாஸ் ஆகும். இந்த பாடிக்கு வெயிட் இருந்துச்சு, இப்ப வெயிட் லாஸ் ஆகிப்போச்சு. தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனம் இருந்துச்சு, தலை கனம் கம்மி ஆகிப்போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேய்வு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேகத்துக்கு அவயவங்கள்லாம் இருக்கு, அவயவங்கள்லாம் தேஞ்சு தேஞ்சு ஒரு நாள் போயிடும். அப்போ அதை நீக்கிறதுக்காக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவ்வியம். வியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசம், தேய்வு இல்லாததுன்னு அர்த்தம். அவ்வியம்னா தேய்வில்லாது, வியம்னா தேயறது. அப்ப தேயறது எது தேயுது? தேகம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 10 வருஷமா இந்த சரீரம் எப்படிலாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்குன்றத நான் கண்கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண் மூலமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் பார்ப்பவன். நானுக்கு எந்த ஒரு தேய்வும் நடக்கிறது இல்லை. அதனால எனக்கு என்ன லட்சணம்னா அவ்வியம். நான் அவ்வியமானவன். அப்போ ஒரு பேராகிராஃப்ல ஆச்சரியர் என்ன பண்ணிட்டார்? அந்த ஃபர்ஸ்ட் லைனை சொல்லியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லாதவன், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிணாமம் இல்லாதவன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமானவன், நான் வந்து அவ்வியமானவன், நான் பிறப்பில்லாதவன் அப்படின்னு 4 விஷயத்த சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கதம், செகண்ட் லைனுக்கான ஆச்சாரியார் மீனிங் எடுக்கிறார். கதம்ன்றதுக்கு அர்த்தம் கேன பிரகாரேன. மந்திரத்துல இருக்குல்ல, கதம் சபுருஷ பார்த்த. அந்த கதம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா, கதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கேன பிரகாரேன, எந்த முறையில். எந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா பிரகாரார்த்தி த வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கு அப்படின்னா ரெண்டாவது தகாரம் இருக்கு அப்படின்னா பிரகாரம்னு அர்த்தம். பிரகார அர்த்தத்துல தகாரத்தை யூஸ் பண்ணுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கதம்ன்றதுக்கு அர்த்தம் கேன பிரகாரேன, எந்த முறையில். பிரகாரம்னா முறைன்னு அர்த்தம். எந்த மெத்தட்ல. ச வித்வான், ஆச்சாரிய சொல்லிட்டார், ச வித்வான் அப்படின்னு போட்டார். ரொம்ப முக்கியமானது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் 2 சப்தங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பாஷ்யம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 தாத்துக்களை பயன்படுத்துவோம். ஞா அவபோதனே அப்படின்ற சப்தத்துல இருந்து, தாத்துல இருந்து ஞானம் அப்படின்ற சப்தம் உபயோகப்படும். ஞானம்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞானம் வந்தாச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். இத்தனை நாள் நான் உங்க புத்தியில வந்து சப்தங்களை திணிச்சிருக்கேன். நான் வேற, இந்த தேகம் வேற தெரிஞ்சிருச்சு. ஆனா நிக்க முடியல, ஆனா தெரிஞ்சிருச்சு நான் வேற, இந்த தேகம் வேற அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஞானம் வந்தாச்சு, ஞானம் வந்தாச்சு. ஆனா நான்ல வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஆயிருக்கா, நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கேனா அப்படின்னா நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகல. எவன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் லிட்டரலா தெரிஞ்சு வச்சிருக்கானோ சப்தங்களையும் அர்த்தங்களையும், அவனுக்கு பேரு ஞானின்னு பேரு. அவனுக்கு பேர் என்ன பேரு? ஞானி. நம்ம இதுல நிறைய பேர் வேதாந்தம் படிச்சவங்க 30 வருஷமா அபியாசம் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கும். எல்லாரும் ஞானி தான், வேதாந்த ஞானிகள், வேதாந்தம் தெரிஞ்சவங்க ஞானிகள். ஆனா எவனுக்கு அனுபூதி ஆயிருக்கோ அவனுக்கு பேர் என்ன பேரு? வித்வான் அப்படின்னு பேரு. வித்து வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்க யூஸ் பண்ணுவோம்னா அபரோக்ஷே வித்து அப்படின்னு சொல்லுவோம். அபரோக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்து, அபரோக்ஷம்னா அனுபவம்னு அர்த்தம். இந்த ஆத்மாவாக நான் இருக்கின்றேன் என்று எந்த அனுபூதியை அடைந்தானோ, அனுபூத்தினா என்ன அர்த்தம்? உடனே கேள்வி கேட்காதீங்க, புதுசா இது ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் எல்லாம் நீக்கினதுக்கு பிறகு 100% தான்ல எவன் நின்றானோ, இப்ப சொல்லப்பட்ட லட்சணங்கள் எல்லாத்தையும் தன்னிடத்தில் எவன் பார்க்கிறானோ, நான் பிறப்பில்லாதவன், நான் இறப்பில்லாதவன், எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு தெய்வும் இல்லை, நான் சதா காலமும் ஏக்கரூபமா இருக்கேன் அப்படின்னு எவனுக்கு நிச்சயமான தாத்பரியம், அதிலேயே நிலை பெறுதல் இருக்கோ அவனுக்கு பேரு அனுபூதிமான் அப்படின்னு சொல்றோம். வித்வான் அப்படின்னு பேரு. எவன் இந்த வித்வானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா யகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ச வித்வான், அந்த வித்வான். புருஷகனா இந்த இடத்துல யாரு அப்படின்னா மனுஷன் தானே ஞானி ஆக முடியும். அப்ப அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? அதிகிருத்தகா. ரொம்ப வார்த்தை முக்கியமானது, 2 வார்த்தை. வித்வான் ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் அதிகிருத்தகன்றதுக்கு அர்த்தம் ஒரு வார்த்தை. அதிகிருத்தகனா என்ன சுவாமி? அதிகாரத்தை உடையவன், யோக்கியத்தையை உடையவன். யோக்கியத்தை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல போறோம். இந்த நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கா, ஏகப்பட்ட பேர். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா பகவோ சந்தி. ஒரு சுபாஷிதம் இருக்கு, சுபாஷிதத்துல சொல்லுது என்னன்னு சொல்லுதுன்னா, இந்த ஆத்மஜோ பகவோ சந்தி, பிரம்மஜோ பகவோ சந்தின்னு சொல்லுது. நிறைய பிரம்மத்தை தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.
திருவண்ணாமலையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஞானி திருவண்ணாமலையில் இந்த ரமணாசிரமத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டீ குடிச்சிங்கன்னா டீ அடிக்கிறவன் சொல்லுவான், எதானே சாமி ரமணர் தானே சொல்லியிருக்காரு, தஷ்டா திருஷ்யம் தானே சாமி அப்படின்னு அவன் பார்த்துக்கு சொல்லுவான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது இந்த பூமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துருக்குன்னு ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஒரு கேக்கை வாங்கி கொடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் சௌக்கியமாக இருக்கா, உன் வீடு எங்கன்னு கேட்டால் அது சொல்லுது இதான் வீடு அப்படின்னு, இந்த தேகம் தான் வீடு அப்படின்னு. ஐயோ பரமஞானியாக இருக்காங்க எல்லாரும். உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஞானி புருஷர்கள் ஆத்மாவை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆத்ம நிஷ்டர்கள் அதி விரல், ரொம்ப தான்ல நின்னவங்க. அதனால தான் ரமணர் மாதிரியான மகான்களை நம்ம போற்றி புகழ்றோம். தான்ல நின்னவன் ரொம்ப கம்மி. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் வேணும் சொல்ல போறோம். அப்போ எல்லா குவாலிட்டிஸையும் 13வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு சொல்ல போகுது. அதே மாதிரி 16வது அத்தியாயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 குவாலிட்டிஸ்க்கு மேல சொல்ல போகுது. இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா சாதன சதுஷ்டய சம்பன்னக, ஒரே வார்த்தையில சொல்லுது. சாதன சதுஷ்டயம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியானவன் அவன் அதிகாரி. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா சொல்லுது. பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபூர்ணமா வந்து பார்த்தீங்கன்னா சாதன சதுஷ்டயங்களை அடைந்தவன் அதிகாரி ஆகின்றான். இவன் அதிகாரியானான். கைவண்ண வருது, இவன் அதிகாரியானான். இந்த நான்றதுல அனுபூதி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறது ஈஸி. கொஞ்சம் புண்ணியம், பகவான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் புண்ணியம் கொடுத்துருக்காரு. ஏதோ ஜென்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அனந்த கோட்டி கர்மங்களை நல்ல புண்ணிய கர்மத்தை பண்ணியிருக்கீங்க. அதனால உட்கார்ந்து காலையில வந்து பகவத்கீதையை சங்கர பாஷ்யத்தோட சேர்ந்து படிக்கிற உள்ள கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது ஒரு இதுக்கப்புறம் வந்து அனுபூதி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவா 3வது சாப்டர்ல இருந்து மெதுவா என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ இதெல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அதிகாரி ஆக போறோம். ஆனா எவன் அதிகாரியா ஆயிட்டானோ, யோகியதை உடையவனா குவாலிஃபை ஆயிட்டானோ அவன் தான் இங்க அதிகிருத்தகன்னு சொல்லியிருக்கு. இந்த சாதன சதுஷ்டயங்களை பரிபூர்ணமா அடைஞ்சு இந்த குரு மூலமா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி நான் அப்படின்னு அதுல எஸ்டாப்ளிஷ் ஆனவர் எவனோ அந்த புருஷன் வித்வான், ஞானி புருஷன், அனுபூதிமான். ஹந்தி மந்திரத்துல இருக்குல்ல, ஹந்தின்னு அர்த்தம் அனனக்கிரியாம் கரோதி. கேன பிரகாரேன ஹனனக்கிரியாம் கரோதி, எந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா கொல்லுவான். அந்த ஞானி புருஷன் தேகத்தையே விட்டவன். அவனுக்கு அப்போ தேகத்துல தானே கர்மா நடக்குது. தேகம் தானே தலையை ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கு. கையை ஆட்டி பேசுறது தேகமா நானா? நானுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கையும் இல்லை காலும் இல்லை ஒன்றும் இல்லையே. தேகம் தான் ஆடுது, கை தான் ஆடுது, வாய் தான் பேசுது, நான் பேசவில்லை. அப்போ இந்த விதமா எவன் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிருக்கானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹனனக்கிரியாம்னா கொல்லும் காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கதம் கேன பிரகாரேன கரோதி, எந்த முறையில பண்ணுவான்? ஒரு கேள்வி, அது பண்ணுவானா? ஏன்னா சம்பந்தமே இல்லையே, பண்ண மாட்டான். அது மட்டும் இல்ல, கதம் வா காத்தயதி. காத்தயத்தின்னு என்ன அர்த்தம்? ஹந்தாரம் பிரயோஜயதி. ஹேத்து கர்த்தான்னு பேர், அதுக்கு பேர் ஹேத்து கர்த்தானா ஆளை வச்சு பண்றது. இப்ப நம்ம சொல்றோம் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலை கட்டினார். ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லை தூக்கி வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பண்ணல. ஆனா பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தச்சர்கள், கல் தச்சர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து அந்த கோயில் கட்டினாங்க. ஆனா பேர் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜராஜன் கட்டினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆளை வச்சு பண்றதுக்கு பேர் என்ன பேரு? ஹேத்து கர்த்தான்னு பேர். ஹேத்து கர்த்தா அப்படின்னு பேர். டைரக்டா யார் பண்ணது? அந்த கொத்தனார்கள்லாம் சேர்ந்து, தச்சர்கள்லாம் சேர்ந்து, மேன்ஷன்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அதை பண்ணாங்க, பில்ட் மேக் பண்றது. அப்ப நேரடியா பண்றது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தான்னு பேரு. அதே மாதிரி ஹேத்து கர்த்தானா என்ன அர்த்தம்? ஆளை வச்சு பண்ணுனா ஹேத்து கர்த்தான்னு பேரு. சாமி கிராஸ் பண்ணி போக வேண்டியதானே சாமி, ஏன் அப்ப இது பண்றீங்கன்னா நிறைய சன்னியாசிமார்கள் ஏமாத்துறவங்க நிறைய இருக்காங்க. ஏகப்பட்ட சன்னியாசிகள், ஊர் ஃபுல்லா ஏமாத்து சன்னியாசி அதிகம். நானே சொல்றேன், சன்னியாசியா இருந்ததுதான் சன்னியாசியை பத்தி சொல்ல முடியும். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆசிரமங்கள்ல நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வரும், ஒரு ஹோமத்தை பண்ண வசூல் பண்ணுவாங்கல்ல. வசூல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கர்மா பண்ணாதானே வசூல் பண்ண முடியும். பாம்லெட் போடணும், சண்டி ஹோமம், லோக சங்கிரகார்த்தம் ஒரு சண்டி ஹோமம். சண்டி ஹோமம் பண்ணாதானே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் எதுவும் பண்ணாமல் உட்காந்து வேதாந்த விசாரத்தை பண்ணிட்டு இருந்தா பைசா தராது, எதுவும் பண்ண முடியாது.
அப்ப என்ன பண்றது, ஒரு சண்டி ஹோமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போடுறது, லோகக்ஷேமார்த்தம் போடுறது. அதுக்கு முன்னாடி இவருக்குள்ளார வந்திருக்கோம், என்னன்னு கேட்டா பணம் கொஞ்சம் வேணுமே, என்ன பண்ணலாம் ஐடியா போட்டு ஒரு சண்டி ஹோமத்தை போட்டு பிளான் பண்ணிருக்கோம். இதுல ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நல்ல பக்தர்கள்லாம் உங்களை மாதிரி இருக்க நிறைய பக்தர்கள்லாம் இருப்பாங்க. சாமி ஏதோ பண்றாரு, போய் கலந்துப்போம், லோகக்ஷேமார்த்தம் பண்றாரு அப்படின்னு நீங்க வருவீங்க. முதல்ல ஆள் வந்தோடனே பார்ப்பாரு, சுவாமி பார்ப்பாரு, அவங்க 2 பேர் நல்லா இருக்காங்களே, வாங்க பதிபத்தினி வாங்க, நீங்க தான் எஜமானன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. எஜமானனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது, நம்ம எஜமானுன்ற வார்த்தையே தெரியாது. இந்த ஹோமத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து சங்கல்பம் பண்ண வச்சு சண்டி ஹோமத்துக்கு சங்கல்பம் பண்ண வச்சிருவார். என்னன்னு கேட்டா, நாம் பண்ணல, சுவாமி சொல்லுவார், நாம் பண்ணல, நான் எஜமானன் இல்ல, இங்க இருக்கிற பதிபத்தினி தான் எஜமானன், அவங்க பண்றாங்க அப்படின்னு. இது என்னன்னா வேதத்தையும் ஈஸ்வரனையும் ஏமாத்துற மாதிரி இருக்கு. எஜமானனா உட்கார்ந்து ஒருத்தர் அந்த கர்மத்துல ஆகுதி கொடுக்கிறவருக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தா அப்படின்னு பேரு. அந்த ஹோமத்தை யாரு பண்ண வச்சாங்களோ அவருக்கு பேரு ஹேத்து கர்த்தான்னு பேரு. ராஜராஜன் ஹேத்து கர்த்தா, அவருக்கு கீழே இருந்து வேலை பண்ண கல்தச்சர்கள் எல்லாமே கர்த்தா. இப்ப நம்ம யார சொல்றோம், கல்தச்சர்களை யாரையாவது சொல்றோமா? ராஜராஜன் தான் கோயிலை கட்டினார்னு எப்படி சொல்றோமோ, அப்போ யாரு கொலை பண்ணுனானோ அவனுக்கு தண்டனை கம்மி, யாரு கொலை பண்ண வச்சானோ அவனுக்கு தான் தண்டனை அதிகம். கோர்ட்லயே அப்படிதான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சாமியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட பலன் போகுமா, இல்ல ஒண்ணுமே தெரியாம வந்து உட்கார்ந்து பதிபத்தினியா இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு சங்கல்பமே உண்டாகல, அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. சுவாமி கூப்பிடுறாரு வந்தோம் அப்படின்னு வந்து இருப்பாங்க, டம்னு உட்கார வச்சு சங்கல்பம் பண்ண வைக்கிறது, மாமா பார்த்த சமஸ்த துர்தக்ஷத்வாரா அப்படின்னு இஷ்டப்படி. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு உள்ளுக்குள்ளார சங்கல்பம் தோணுதோ இதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் தான் கர்த்தா. செய்பவர் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை. சங்கல்பம் எனக்கு இதை செய்யணும்னு இதை அடையணும்னு யாருக்கு சங்கல்பம் உண்டாகுதோ அவருக்கு பேர் தான் உண்மையிலேயே கர்த்தா. அப்ப 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் படிக்கும்போது 2 பேர் புரிஞ்சுங்க. யாரையாவது ஆளை வச்சு பண்ணிட்டு நான் பண்ணலைங்க நான் பண்ணலன்னு எவனாவது சொல்றானா ஏமாத்தனான்னு அர்த்தம். அப்ப நீங்க உடனே புரியணும், இந்த காரியம் பண்ணணும்னு யாருக்கு தோன்றுச்சோ அவர் தான் கர்த்தா. ஊர் ஃபுல்லா ஏமாத்து வேலை நடந்துட்டு இருக்கு, நிறைய ஏமாத்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 20-25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். சாமியார் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, நான் எதையுமே பண்ணலப்பா அப்படின்னு, எதையுமே நான் பண்ணல அப்படின்னு போய் ஏமாத்து, எல்லாம் ஏமாத்து. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இங்க 2 விஷயத்தை நம்ம சொல்றோம். கர்த்தாவா இருக்கிறதும் ஆத்மாவுக்கு கர்த்திருவமும் இல்லை, அதே நேரத்துல ஹேத்து கர்த்தான்னு சொல்லக்கூடிய கர்மத்தை செய்விப்பதும் இந்த ஆத்மா இல்லை. அப்ப இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கர்மம் இல்லாதது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஆத்மால எந்த கர்மமும் இல்லை, கொல்ற கர்மாவும் இல்லை, கொல்விக்கின்ற கர்மாவும் இல்லை, கர்த்திருவமும் இல்லை, ஹேத்து கர்த்திருவமும் இல்லை. இந்த ஆத்மஸ்வரூபத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஏவுதல் நடக்குமான. ஒருத்தன் நல்ல ஆத்மனிஷ்டனா இருக்கானா தானும் பண்ண மாட்டான், இன்னொருத்தரையும் பண்ண வைக்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் அவனுக்கு எப்படி பாக்குறான், மொத்த திருஷ்யமா பாக்குறான், பொய்யா பாக்குறான், காணல் ஜலமா பாக்குறான். அவன் எதையாவது பண்ணுவானா? காணல் ஜலமா இதை பாக்குறான், எதையாவது அடையறதுக்கு அவனுக்கு ஆசை உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் உண்டாக. தஸ்ய காரியம் ந வித்யதே. சொல்லப்போது 3வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் சொல்றார், எஸ்து ஆத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக ஆத்மனி ஏவ சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு 3வது அத்தியாயத்துல சொல்றார். 15-16 ஒரு நினைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் தன்னிடத்திலேயே தான் 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 தான்ல நின்று மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கானோ, அதுலயே சந்தோஷமா இருக்கானோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு பண்ண வேண்டிய காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப ஆத்மனிஷ்டை இல்லாம தேகத்தில் இருக்கிறவனுக்கு தான், இந்த உலகத்தை சத்தியம் நினைக்கிறவனுக்கு தான் இங்க பண்ண வேண்டிய கர்மங்கள் எல்லாம் இருக்கு. இந்த தேகத்தை நான் நினைக்கிறவன் தான் இந்த கர்மங்களை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பான். கர்த்திருவம் இருக்கும், ஹேத்து கர்த்திருவம் சொல்லக்கூடிய வேற ஆளை வச்சு பண்றது நடக்கும். அதே நேரத்தை தன்னை முழுசா அறிஞ்சவன் அவனுக்கு இங்க ஆசைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு செய்ய வேண்டியது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அதனால அந்த மாதிரியான ஞான நிஷ்டன் எவ்வாறு ஒருத்தரை கொல்லுவான் என்ன அர்த்தம், கர்த்திருவம். அந்த கர்த்தாவா இருந்து ஒரு காரியத்தை அவன் எப்படி பண்ணுவான்,
அதே நேரத்துல ஹேத்து கர்த்தாவா இருந்துகிட்டு ஆளை வச்சு எப்படி அவன் பண்ணுவான்? இந்த ரெண்டு காரியமும் அவரிடத்தில் சித்திக்காது அப்படின்னு சொல்றதுதான் காத்தயத்தி. அப்படின்னா கதம் வா காத்தயத்தினா எந்த பிரகாரமாக ஆளை வச்சு அவன் கொல்லுவான்? கொல்ல மாட்டான். ஹந்தாரம் பிரயோஜியது. அவன் பாத்தீங்கன்னா ஹேத்து கர்த்தாவா இருந்துகிட்டு செய்ய மாட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியுது. இதோட அர்த்தத்தை நம்ம நாளைக்கு மீதி பார்க்கலாம். நாளைக்கு லீவ் இல்ல, 3 நாள் அனத்தியனம், 3 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு இதை கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதத் புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திரவிஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மகாத்மியம் சம்பூர்ணம். ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. எங்கேயாவது தோஷங்கள் எங்கேயாவது சொல்றோம் அப்படின்னா, நார்த் இந்தியாவில் அவ்வளோ நல்ல மகாத்மாக்கள் இருக்காங்க. அதே மாதிரி நல்ல சாதுக்கள், ஏமாத்திக்காம நல்ல கைட் பண்ற சாதுக்கள், புரிஞ்சவங்க உலகத்துல நிறைய இருக்காங்க. அப்ப நம்ம எங்கேயாவது தோஷம் சொல்றோம் அப்படின்னா, யாரையாவது சொல்றோம் அப்படின்னா, நமக்கு உள்ளார இருக்கிற அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக தான். யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை. உலகத்துல எல்லாமே இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்ல சன்னியாசிகளும் இருப்பாங்க, இது மாதிரி புரியாத சன்னியாசிகளும் இருப்பாங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். யாரையாவது பண்ண வச்சுட்டு நாம் பண்ணலை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பொய்யாயிடும். அப்போ ஒரு ஞானி புருஷன் என்ன பண்ணுவான்? எதையும் செய்யவும் மாட்டான், செய்விக்கவும் மாட்டான். தன்னை பாத்தீங்கன்னா பார்ப்பவனாக பார்ப்பான். அதுதான் முக்கியமானது. ஹரி ஓம்.